செலுத்துகிறோமப்பா. எங்களுக்கு தந்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த பாடல் வேலைக்காக ஸ்தோத்திரம். ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பிரயாசப்பட்டு, எவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும், எவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே இந்த அபிஷேகத்தால் நிரப்புவீராக தகப்பனே. இந்த உன்னதத்தின் ஆவியினால் நிரப்புவீராக தகப்பனே. 120 பேர் நிறைந்த வீட்டிலே வந்து இறங்கின ஆவியானவர் இன்றைக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அபரிதமாய் அபரிதமாய் வந்து இறங்குவீராக தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும் அப்பா. இது ஒரு கடைசி காலம், நாங்கள் எச்சரிப்போடு இருக்க வேண்டிய காலம் என்பதை குறித்து ஆவியானவர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் இது ஒரு கடைசி காலம் என்பதை குறித்து வேதத்திலிருந்து நாம் வார்த்தைகளை வாசித்து வருகிறோம். ஆகவே நாமும் இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறபடியினால் அதுக்கு தகுந்தபடி நம்மை நாம் இன்னும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் தகுதிப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எல்லாரும் இன்னும் ஒரு முறை வாசிப்போம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பவுல் எழுதின நிருபத்தில், கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் கடைசி காலத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நிருபத்தில் என்ன எழுதுகிறார் சொன்னால், பழைய ஏற்பாட்டுடைய சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் எழுதி அந்த புதிய ஏற்பாட்டு சம்பவத்தை உலகத்துடைய கடைசி நாளோடு இணைச்சி சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிற நாம எப்படி இருக்கணுமா? எச்சரிப்பு உள்ளவர்களாயும் இருக்கணும். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லி எந்த சம்பவத்தை எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த சம்பவத்தை எழுதுகிறார். அந்த மக்களை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது அதே அதிகாரத்தில் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் போதும். அதிகமான பேரிடத்தில் ஆண்டவர் எப்படி இல்லையா? பிரியமாக இல்லை. ஆனால் தோத்திரம் போட்டுக்கிட்டு தான் வராங்க. அல்லேலூயா. நன்றி சொல்லிட்டு தான் வராங்க. ஆனாலும் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் அவரிடத்தில் எப்படிப்பட்டவங்க? அவர்களில் அதிகமான பேரிடத்தில் எப்படி இல்லை? பிரியமாக இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு ஆண்டவர் எந்த நன்மையும் குறை வைக்கலை. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி முந்தின வசனத்தில் படிக்கிறோம். எல்லாரும் ஒரே ஞான, முந்தின வசனம், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அடுத்த வசனம், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. வேதத்தில் அவங்களை பற்றி நல்லா படிக்கிறோம். 40 ஆண்டு காலம் வழி நடத்தப்பட்டு வந்திருக்கிறாங்க. பகலில் வெயிலே கிடையாது. பகலில் என்ன கிடையாது? வெயிலே கிடையாது. இரவில் இருட்டே கிடையாது. இரவு முழுதும் வெளிச்சம், பகல் முழுதும் குளிர்ச்சி. இவ்வளவு அருமையாக ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். 40 ஆண்டு காலம் வழி நடத்தப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய காலு வீங்கலை. அங்கே போட்டிருக்கிற வஸ்திரம் பழசாகலை. அப்பப்போ நேரத்துக்கு நேரம் என்ன சாப்பாடு? தூதர்கள் சாப்பிடக்கூடிய மண்ண ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரு குறையில்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவர்களில் அநேக இடத்துல ஆண்டவர் எப்படி இல்லை? பிரியமாக இல்லை. கடைசி காலத்தில்
ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன் இவங்க மேலே ஆண்டவருடைய பிரியம் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி படித்தா ஒரு 5 விதமான குறைபாடுகள் அங்கே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது வாசிக்கிறோம் 6வது வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அந்த மக்கள் லட்சக்கணக்கான பேர் வராங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்கள பழைய வாழ்க்கையை தான் நினச்சி பார்த்தாங்களே ஒழிய முன்னால் இருக்கக்கூடிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவங்களால முடியல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவங்களை குறித்த வேதத்தில் வாசிக்கிறோம், அவங்க இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என்ன விதமான இச்சைன்னு சொல்லி படிக்கும்போது, நாங்கள் எவ்வளோ நல்லா சாப்பிட்டோம், நாங்கள் எவ்வளோ தூரம் சௌக்கியமாக இருந்தோம், எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தோம், இப்படி எங்களை கொண்டு வந்துட்டீரேன்னு சொல்லி அவங்க பழைய காலத்து வாழ்க்கையில் உள்ள போஜனத்தை பற்றி இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை படிக்கும்போது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும். இதெல்லாம் கடைசி காலத்தில் எழுப்புதல் ஜெபத்திற்கு வந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் எச்சரிப்பு ஊட்டும்படியாக அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. அவங்க இச்சை உள்ளவர்களாக இருந்தது போல நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அப்படி வாழ்ந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க விக்கிரக ஆராதனைக்காரர்களாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. தெய்வத்தையே மறந்து வேறொரு விதமாக போய் விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. ஆகினால நீங்களும் எப்படி மாறிடக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிடக்கூடாது. 3வது சொல்லப்பட்டிருக்கு, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் பரிசுத்தமான வாழ்க்கையை பற்றி அதில் சொல்லியிருக்கு. நீங்களும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், வாழணும். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னது இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. ஆகையினால உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய ஜீவியத்தை சுத்தப்படுத்துங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு நமக்கு எதிர்பார்த்து சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் 9வது வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. பரீட்சை பாரா, இன்னும் ஆண்டவரை நடத்துவாரா நடத்த மாட்டாரா, என்னை எப்படி நடத்துவார், என்னை விட்டுட்டாருன்னா என்ன செய்யன்னு சொல்லி இந்த ஆண்டவரை டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்கு முண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிய இதாக இருக்குது. இதைத்தான் நினைக்கணுமே ஒழிய என்னை ஆண்டவர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா, இன்னைக்கு என்னை நடத்துவாரா நாளைக்கு நடத்துவாராங்கிற பரீட்சைகள் நமக்கு தேவையே கிடையாது. அடுத்த வசனத்தில் படிக்கிறோம், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது என்று சொல்லி இந்த 5 விதமான குறைபாடுகள் அந்த மக்களுக்குள் இருந்ததாக இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் யாத்ராகம் லேவியராகம் எண்ணாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த விதமான குறைபாடுகள் இந்த மக்களுக்குள்ளாக இருந்தபடியினால இதை திருத்துவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்து பார்த்தாரு. ஆனாலும் அவங்க என்ன செய்யலை, திருந்தலை. அவங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர்களின் நிருபத்தில், தன்னுடைய நிருபத்தில் எபிரேயர்களின் ஐக்கியம் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர்களின் நிருபம் 2வது அதிகாரம், எபிரேயர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 10:11 ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். கடைசியாக ஆண்டவர் சொல்லிட்டேன், நீ வர முடியாதப்பான்னு சொல்லிட்டாரு. அதே போல் எல்லாரும் நின்று போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்துச்சு. இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்றவங்க, எவ்வளோ பெரிய அதிசயத்தை கண்டவங்க, எவ்வளோ பெரிய அதிசயமாக வழி நடத்தப்பட்டிருந்தாலும் கூட இவங்க போய் சேர வேண்டிய கானான் தேசம் போய் என்ன செய்ய முடியல, சேர முடியல. இவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்களாயும் முறுமுறுக்குகளாயும் இச்சை உள்ளவர்களாயும் இன்னும் பரீட்சை பார்க்கிறவர்களாகவும் வாழ்க்கையில் சுத்தமில்லாதவர்களாக இருந்தபடியினால இவங்க எல்லாரும் இடையிடையே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை எழுதிட்டு தான் அந்த பவுல் எழுதுகிறாரு,
இப்படி எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இந்த குறைபாடுகள் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். இன்னும் நம்ம முறுமுறுக்கிறோமா? இன்னும் பரீட்சை பார்க்கிறோமா? இன்னும் இச்சை உள்ளவர்களாக இருக்கிறோமா? வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமா? இன்னும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறோமா? இன்னும் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போன பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம 4 பேரோடு சேர்ந்து பழகும்போது நம்ம விசுவாசத்தை சொல்கிறோமா, அவிசுவாசத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோமா? நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துகிறோங்கிறத ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். அவர்கள் 40 ஆண்டு காலம் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டாலும் அவர்கள் வழுகி போகிற இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? வழுகி போகிற இருதயம். வழுக்கல் இருக்கிற இடத்துல என்ன செய்வாங்க? எல்லாம் சறுக்கிக்களை விழுந்துருவாங்க. அவனுடைய இருதயம் வழுகிடுச்சு, இருதயம் சறுக்கிடுச்சு. இன்னைக்கு உங்கள் இருதயம் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிற ஆண்டவர் தரப்புறாரு. வாழ்க்கையை செக் பண்ணணும், வாழ்க்கையை சரிப்படுத்தணும். ஆண்டவர் எத்தனையோ வருஷம் கொடுத்து பார்த்தோம், அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் போனதுனால கடைசியில் சொல்கிறாரு, இவங்க நான் போய் சேர வேண்டிய தேசத்தில் இவங்களை கொண்டு என்ன செய்ய மாட்டேன், சேர்க்க மாட்டேன்னு சொல்லி ஆணையிட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கடைசியில் அந்த நல்ல தேசத்துக்குள்ளே அத்தனை பேரும் போய் என்ன செய்ய முடியல, சேர முடியாமல் போச்சு. இன்றைக்கும் கூட இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு வந்திருக்கிற நாம் இது ஒரு கடைசி காலம் என்பதை அறிந்து கொள்ளணும். எப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தாங்க, விடுவிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அடிமைத்தன வாழ்வு அது எகிப்திய வாழ்வு. இன்றைக்கி நமக்கு பாவ ஜீவியம். அன்றைக்கு மக்களை அடிமைத்தனப்படுத்தினது பார்வோன், இன்றைக்கு அடிமைத்தனப்படுத்தினது சாத்தான். அன்றைக்கு விடுவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு மோசே ஆரோன் மூலமாக வழி நடத்தப்பட்டாங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நம்ம என்ன செய்கிறோம், வழி நடத்தப்படுகிறோம். அன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் காண்பித்தார். இன்றைக்கி பரம காணான கர்த்தர் நம்ம காண்பிக்கிறார். இந்த தேசம் வரைக்கும் நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மக்களுக்குள் இருந்த பாவ காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் யாரும் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. தேவனை என்ன செய்ய வேண்டாம், பரீட்சை செய்ய வேண்டாம். விக்கிரகாரனைக்காரர்களாக என்ன செய்ய வேண்டாம், மாற வேண்டாம். வாழ்க்கையில் பரிசுத்தத்தை இழந்து போக வேண்டாம். இன்னும் கேட்டதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போமானால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்போமானால் ஏற்ற காலத்தில் நமக்கு ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன். எல்லோரும் எழும்பி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஜெப முகாமை முடிக்க இருக்கிறோம். எல்லோரும் எழும்பிக்காங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, முடிவு காலமாக முடிவில்லாத காலமா, உலகத்தின் முடிவு காலத்தில் வந்திருக்கிற நமக்கு இது ஒரு எச்சரிப்பாக எல்லோரும் எடுத்துக்காங்க. இது ஒரு எச்சரிப்பாக எல்லோரும் எடுத்துக்காங்க. ஆண்டவரே, வேறு ஒன்றும் வேண்டாம், நான் உண்மையே நம்பி வாழ்வேன். ஆண்டவரே, உண்மையே சார்ந்து ஜீவிப்பேன். எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நான் உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து உம்மை சேவிப்பேன். ஆண்டவரே, நீர் என்னை ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவீர் தகப்பனே. இது ஒரு கடைசி காலம், இது ஒரு கடைசி காலம். தயவுசெய்து யாரும் முறுமுறுக்க வேண்டாம். தயவுசெய்து யாரும் ஆண்டவரை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டாம். ஆண்டவரை இன்னும் நம்புவோமா விட்டுருவோமா என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் இச்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். வாழ்க்கையில் பரிசுத்தத்தை இழந்து போக வேண்டாம். கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுவோம். கடைசி காலத்தில் மக்கள் மிக மிக பயங்கரமான நிலையில் இருக்கலாம். ஆனால் நம்ம மாறுபட்டவர்களாக இருப்போம், நம்ம வேறுபட்டவர்களாக இருப்போம். ஏற்ற காலம் வரும். தேவன் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடங்கிருங்க, அடங்கி கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கடைசி காலத்தில் எச்சரிப்போடு நாம் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த கடைசி காலத்தில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்தால் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, நான் வந்து உம்மை துதித்தேன், செபித்தேன், உமக்கு நன்றி சொன்னேன், நல்லது தான் ஆண்டவரே. அதே நேரத்தில் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் இருந்து விடாதபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் வாழ்ந்து விடாதபடிக்கு, நான்
வாழ வேண்டிய உன்னதமான வாழ்க்கை எனக்கு காட்டும் ஐயா. நான் போக வேண்டிய உன்னதமான பாதை எனக்கு காட்டும் ஆண்டவரே. என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் உங்களை தேவன் உயர்த்துவதற்கு ஒரு குறித்த காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் உங்களை ஆண்டவர் உயர்த்தும்படியான ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தாய் உன்னை நடத்துவார். கடைசி காலம். ஜனங்கள் முறுமுறுப்பாங்க, ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாக இருப்பாங்க, ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பாங்க, ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருப்பாங்க, ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருப்பாங்க. நான் அப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? நான் அப்படி இருக்கக்கூடாது, என் மனைவி அப்படி இருக்கக்கூடாது, என் கணவர் அப்படி இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் ஒருத்தரும் அப்படி இருக்கக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறக்கூடாது, இச்சை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, பரீட்சை பார்க்கக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்து போகக்கூடாது. கடைசி காலத்தில் இது எனக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இல்லாதபடிக்கு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழுவேன். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் என்னை உயர்த்துவார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அது உங்களை உயர்த்துவதற்காகத்தான் தேவன் எல்லாம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார்.
வருகை தாமதமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இந்த காரியத்தை என்ன செய்வோம். காரணம் என்னன்னு கேட்டா, வருவேன்னு சொன்ன ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. அல்லேலூயா. அப்படி வரும்போது எல்லாரும் சுரண்டை விட்டுட்டு அவர் ஒரு ஊரை விட்டுட்டு எல்லாரும் எங்க போறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். அல்லேலூயா. வருவேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். அல்லேலூயா. மாரநாதா, இயேசுவே வாரும் என்று சொல்லுவோம். அல்லேலூயா.